விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது. விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. தொடர்ந்து தங்கம், வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கும்னு மக்கள் நம்பினாங்க. அது இல்லாதது ஒரு ஏமாற்றம். இது போல நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா ஓரளவுதான் அந்த வந்திருக்கு. இத ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா, யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்தது மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. எனவே இன்னும் வருகின்ற காலங்களில மக்களே தான் எஜமானர்கள். எந்த திட்டம் வந்தாலும் மக்களுக்கு தான். மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு, ஊழல் இல்லாம, அதே மாதிரி விவசாயம், நெசவு, அதே போல மருத்துவம், கல்வி, எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும்னு நினைச்சோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, சிலது வரல. எனவே நிச்சயம் இது வரவேற்கக்கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து யானை பசிக்கு சோழ பொரியாகும். இல்ல, மத்திய அரசு கிட்ட கேட்டா ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம், ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்றாங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால உண்மை நிலை என்ன என்பதை நிபுணர்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க, எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்திருக்கீங்க, அது மக்களுக்கு எந்த வகையில சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத மத்திய மாநில அரசுகள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அப்பதான் அதை பத்தி நம்ம எல்லாம் கருத்து சொல்ல முடியும். புரியலீங்க எனக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு கட்சி இருக்குங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அவங்கவுங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் யாரோட கூட்டணி அமைக்கணும்னு ஒரு நிலை இருக்கு. அதனால எல்லாருமே தேமுதிக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு நாங்க எப்பயும் சொல்ல மாட்டோம். அந்தந்த கட்சியின் நிலைப்பாடு அது அப்படிதான் இருக்கும். அது நம்ம அதை பத்தி என் கருத்து எது இல்லை. இப்ப எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு கேட்டா அதற்கு நான் பதில் சொல்றேன். இப்ப எத்தனை அணி இருக்கு உங்களுக்கே தெரியுமே, பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியுமே எத்தனை அணி இருக்கு. தெரியலங்க, ஏன்னா இன்னும் இறுதி வடிவம் எந்த கூட்டணியும் அறிவிக்கல. இதான் ஃபைனல் எங்க கூட்டணின்னு யாருமே இன்னும் சொல்லல. அது வரட்டும். அது ஃபைனலா வந்தாதான் இங்க எத்தனை கூட்டணி இருக்கு, யார் யார் அந்த கூட்டணி, எது வலுவானது எது வலு, அப்பதான் நம்ம பதில் சொல்லணும். இறுதி வடிவம் வரட்டும், அப்ப நம்ம